சிவன் பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெள்ளியங்கிரி மலை பயண அனுமதி கிடைச்சிருக்குங்க. இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வெள்ளியங்கிரி மலை பயணம் அனுமதி கிடைச்சிருக்குங்க. சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு வந்து ஒரு மாதம் அதிகமாக கிடைச்சிருக்குங்க. அதன் மூலம் பக்தர்கள் வந்து நெருக்கடி இல்லாம சிவபெருமான தரிசனம் பண்ண முடியுங்க. நான் வந்து சென்ற 2024ஆம் ஆண்டு வெள்ளியங்கிரி ஆண்டவரை முதல் முறையா தரிசனம் பண்ணேங்க. என்னோட அனுபவத்தில் இப்ப நான் சில தகவலை கொடுக்க போறேங்க. அது என்னன்னா, இந்த காணொலி பாக்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் முதல் முறையா வெள்ளியங்கிரிக்கு பயணம் பண்றவங்க இல்ல நீண்ட நாட்கள் கழிச்சு பயணம் பண்றவங்க தயவுசெய்து இந்த காணொலியை மறக்காம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட அனுபவத்துல நான் என்ன சொல்றேன்னா, வெள்ளியங்கிரி மலை நீங்க பயணம் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஒரு சபரிமலைக்கு ஐயப்ப மலைக்கு செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் விரதம் இருக்கிறோமோ, அதே போல நம்ம வந்து உணவு பழக்கத்திலிருந்து நம்மளோட தினசரி நம்மளோட அனைத்து பழக்க வழக்கங்களையும் மாற்றம் கொண்டு வரணுங்க. அதிக அளவுக்கு நடக்க பழக்கப்படுத்திக்கோங்க. தயவு செய்து சொல்றேன், நிறைய நடங்க. அதே போல பாத்தீங்கன்னா உணவு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு மாசமாவது குறைஞ்சபட்சம் தேவையற்ற ஜங்க் ஃப்ரூட்டுங்களை வந்து சாப்பிட்றத வந்து தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுக்கு காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி தானியங்களை வந்து எடுத்துக்கோங்க. மிக முக்கியமான விஷயம் நம்ம என்னன்னா, உடல் அளவிலும் மனதளவிலும் எவர் ஒருவர் சரியாக உள்ளாரோ அவரே வெள்ளியங்கிரி மலை வந்து ஏற தகுதியானவருங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் நீங்க தயாராயிட்டு அந்த ஈசனோட அனுமதி இருந்தா நீங்க போய் தாராளமா அங்க வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை இருக்கிறேன், நான் மருந்து மாத்திரை அதிக அளவுக்கு உபயோகப்படுத்துறேன், எனக்கு சுவாச பிரச்சனை இருக்கு, தொண்டை பிரச்சனை இருக்குன்றவங்க தயவு செய்து வெள்ளியங்கிரி பக்கமே போவாதீங்க மலைக்கு. ஏன்னா மத்த மலை கோயிலுக்கு போய் பாருங்க, இல்ல திருவண்ணாமலை அந்த மாதிரி எத்தனையோ இருக்குங்க. ஏன்னா வெள்ளியங்கிரி வந்து ஒரு மலை கிடையாதுங்க, மொத்தம் 7 மலை இருக்கு. 7 மலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மலையும் ஒரு வித்தியாச அனுபவத்துக்கு கிடைக்குங்க. முதல் மலை வந்து நீங்க படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கல் பாதை, வழுக்கு பாதை, மறுபடியும் கரடு முரடான பாதைகள், அதை கடந்து நீங்க செல்ல பாத்தீங்கன்னா சமவெளி பரப்பு அப்படின்னு சொல்லும் போது 7வது மலை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் செங்குத்தான மலை ஏற்றவங்க. அது மிகவும் கடினங்க. இப்போ முதல் 2-3 மலைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவுக்கு வெப்பம் உணர முடியுங்க. அதே நீங்க 6வது 7வது மலை செல்ல உங்களுக்கு அதிக அளவுக்கு குளிர் வந்து நீங்க உணர்வீங்க. அதுக்கான பாதுகாப்பான உடைகளை எடுத்து செல்லுங்க. அதே போல பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து கட்டாயம் எடுத்துக்கோங்க. தண்ணீர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதா சோடா, கொஞ்சம் பழங்க, ஃப்ரூட்ஸுங்க, அதே மாதிரி விரைவில் கெட்டு போகாத இயற்கை உணவுகளை எடுத்து செல்லுங்க. தயவு செய்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஆயில் உள்ள பொருட்களை வந்து எடுத்துன்னு போகாதீங்க. அதே மாதிரி மிக முக்கியமா பாத்தீங்கன்னா குறிப்பாக பிளாஸ்டிக் குப்பைகளை தயவு செய்து மலை மேல போடாதீங்க. ஏன்னா அது வந்து சிவனோட வீடு. நம்ம வீட்டிலேயே குப்பை போட்டா நம்மளுக்கு பிடிக்காது, சிவனோட வீட்டுல குப்பை போடுறது எவ்வளவு ஒரு தப்புங்க. தயவு செய்து இந்த ஆண்டு வந்து வெள்ளியங்கிரிக்கு போறவங்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செல்லுங்க. வெற்றிகரமா ஈசனை தரிசனம் பண்ணி அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் அருளால திரும்பி வாங்க. ஏன்னா உங்களை நம்பி எவ்வளவு பேர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. சென்ற ஆண்டு வந்து நிறைய பேர் இறந்தது வந்து இன்னும் ஒரு மாறாத வடுவாவே இருக்குதுங்க. இந்த ஆண்டு எல்லாரும் நல்லபடியா திரும்பி வரணும்னு அந்த ஈசனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய. வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா.